மார்ச் 8ங்கிறது சில பேருக்கு சாதாரண ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கலாம். ஆனால் என்ன மாதிரி ஒரு கிரிக்கெட் வெறியனுக்கு அன்னைக்கு தான் தீபாவளி, கிறிஸ்மஸ், ரம்ஜான் எல்லாமே. யார் பண்ணி உன் வாய்ஸ் கொஞ்சம் கரகரன்னு இருக்கு. ஸ்ட்ராங்காக ஒரு இஞ்சி டீ சாப்பிட்டு அப்புறம் கூப்பிடு. அன்னைக்கு தான் இந்தியாவுக்கும் நியூசிலாந்துக்கும் T20 வேர்ல்டு கப் ஃபைனல் நடக்க போகுது. ஒரு டோர்னமெண்ட் நடந்தால் ஃபைனலுங்கிறது நடந்தானே ஆகணும் அப்படின்னு தோணலாம். என்ன என்ன எழவி அது? இவனுங்க ரெண்டு பேரும் போட்டி போடுற ஃபைனல் எப்படி இருக்குங்கிறத யோசிச்சாவே பூஸ்பம்ஸ் ஆகுது. ஒரு பக்கம் நியூசிலாந்து சவுத் ஆப்பிரிக்காவை ஏறி மிதிச்சிட்டு வந்திருக்காங்கன்னா, இன்னொரு பக்கம் இந்தியா இங்கிலாண்டை புதைச்சிட்டே வந்திருக்காங்க. இப்படி இவனுங்க ரெண்டு பேரும் இருக்கிற ஃபார்மில் ஃபைனல் வந்து ஆடனா ஸ்டேடியம் தாங்கும்னு நினைக்கிறீங்க? ஒருவேளை ஃபைனலில் நியூசிலாந்து கப்பு வின் பண்ணிட்டா 2 ரெக்கார்ட்ஸ் அந்த டீம் பண்ணும். நியூசிலாந்து வின் பண்ணுற பட்சத்தில் T20 வேர்ல்டு கப்போட நியூ சாம்பியன்ஸ் ஆவாங்க நியூசிலாந்து. இது வரைக்கும் நியூசிலாந்து T20 வேர்ல்டு கப்பை ஜெயிச்சதே இல்லை. அது ஒரு ரெக்கார்டுனா, லிமிட்டட் ஓவர் ஃபார்மேட்டில் இது வரைக்கும் நியூசிலாந்து எந்த ஒரு கப்புமே அடித்ததில்லை. அப்படி இந்த ஃபைனலை ஜெயிச்சிட்டாங்கன்னா இதுதான் நியூசிலாந்தோட லிமிட்டட் ஓவர் ஃபார்மேட்டோட ஃபஸ்ட்டு கப்பாக இருக்கும். இது நியூசிலாந்து ஜெயிச்சா நடக்கிறது. ஒருவேளை இந்தியா ஜெயிச்சிட்டா 3 ரெக்கார்ட்ஸை இந்தியா கிரியேட் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு ரெக்கார்டு என்னென்னா, T20 வேர்ல்டு கப்பை தொடர்ந்து 2 தடவை எந்த டீமுமே அடித்ததில்லை. இதை முதல்ல பண்ணுற டீம் இந்தியாவாக இருக்கும். 2வது ரெக்கார்டு என்னென்னா, ஏற்கனவே இந்தியா 2 முறை கப் அடிச்சிருந்தாங்க. இந்த தடவை ஜெயிக்கிறதையும் சேர்த்து 3வது முறை சாம்பியன் ஆவாங்க இந்தியா. இது வரைக்கும் எந்த டீமும் 3 தடவை சாம்பியன் ஆனதே கிடையாது. இந்தியா தான் அதை பண்ணுறாங்க. ஓகே, ரெக்கார்டை பார்க்குறதுக்கு முன்னாடி இதே மாதிரி முதல்ல டபுள் டைம் சாம்பியனான டீம் எதுன்னு தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லிடுங்க. அடுத்த ரெக்கார்டு என்னென்னா, 2007லேருந்து T20 வேர்ல்டு கப் நடக்குது. அதிலிருந்து இப்போ வரைக்கும் எந்த டீமுமே பண்ண முடியாத சாதனையை இந்த கப்பை அடிச்சிட்டா இந்தியா பண்ணுறாங்க. இது வரைக்கும் T20 வேர்ல்டு கப்பை நடத்துகிற டீம் கப் அடித்ததே இல்லை. ஒருவேளை இந்தியா ஜெயிச்சிட்டா சொந்த நாட்டில் கப்படிச்ச முதல் டீமாக இந்தியா மாறும். ஆகா, உனக்கு பாரு பாயிண்ட் மேல பாயிண்ட் கிடைக்குது. ஆமாண்டா, இது தாங்க இந்தியாவும் நியூசிலாந்தும் செய்கிற ரெக்கார்ட்ஸு. ஓகேங்க, உங்களுக்கு இந்தியா ஜெயிக்கணுமா இல்லை நியூசிலாந்து ஜெயிக்கணுமான்னு கமெண்டில் சொல்லிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஓ, நீ அப்படி வரியா?